மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். எல்லா சல்லிப்பையிலையும் கூப்பிட்டு ஒரு என்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. விஜய், சைமன் செபஸ்டியன் சீமானு இவையெல்லாம் பலாயிரம் கோடியை வாங்கிட்டு இந்த வேலையை பாக்குறாங்க. விஜய் வசமா மாட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. விர்ச்சுவல் வாரியர் தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகள் சங்கீதா மேடம் மேல பாயணும். அவங்க வெகுண்டெழுந்து அந்த நடிகை பேரை வெளியிடணும். இந்த விர்ச்சுவல் வாரியர் ஃபுல்லா ஐடியா கிரியேட் பண்ணி ஃபண்டிங் பண்றது அந்த ஆதவர்ஜுனா பொறுக்கி. விஜய் ஜெயிலுக்கு போவது உறுதி. இந்த வழக்குல ஜெயிலுக்கு போறது உறுதி. ஜீவனாம்சம் அவங்க கேக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க, அலிமினி கேக்குறாங்க. குர்ரா வாழ்க்கையை நாசமாக்கிருக்கே. பெத்த தாய்க்கு உண்மையா இல்ல, பெத்த தகப்பனுக்கு உண்மையா இல்ல, மனைவிக்கு உண்மையா இல்ல, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்ல, உங்களுக்கு மட்டும் எப்படா உண்மையா இருமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திமுக சார்பில் இருந்துமே முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போர் அப்படின்னு தான் சொல்றாரு. இது சட்டமன்ற தேர்தல். அதான் மேடம், அப்படிதான் நான் சொல்றேன். பார்ப்பனிய கருத்தியல், திராவிட கருத்தியல். தமிழ்நாடு திராவிட கருத்தியல், டெல்லி பார்ப்பனிய கருத்தியல். 3% நடக்கிறது தமிழ்நாடு தேர்தல் இல்ல. தமிழ்நாடு தேர்தல் தான். அதான் இப்ப அதிமுக கைப்பற்றிட்டான்ல 3% கும்பல. மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தியும் RSS, பாஜக, மோடி, அமித்ஷா, நாக்பூர் RSS 3% பார்ப்பன கும்பல் அதிமுக அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க சூத்திரங்கள் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அது பி டீமா தாவேகா, விஜய், அவங்களோட பி டீம் தான் நம்ம சைமன் செபஸ்டியன் சீமானும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் எல்லாருமே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு இப்ப அந்த மொத்தமா அப்போசிஷன் இருக்குல்ல, என்டிஏ கூட்டணி, அதிமுக, RSS, பிஜேபி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அனில் குஞ்சுகள், சைமன் செபஸ்டியன் சீமானு, விஜய், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், அப்புறம் ஜாதி வெறி மதவெறி பிடிச்ச கட்சி இருக்குல்ல, எல்லா ஜாதி சங்கத்தையும் சேர்த்திருக்கானுங்க. எல்லா மாவட்டத்துல இருக்க ஜாதி சங்கங்களை எல்லாம் சேர்த்திருக்காங்க. இப்ப அன்புமணினா வன்னியர், அப்புறம் முக்குளத்தோருக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அடுத்து கொழுங்கு வேளாள கவுண்டருக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன சொல்றதுன்னா பறையருக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆதிக்க சாதிகளுடைய எல்லா தலைவனும் சொல்ல முடியாது. சில சில்லற பசங்க காசுக்கு விலை போகக்கூடிய இந்த வேட்டை நாய்களை இழுத்து போட்டு ஜாதி மதம் எல்லா செக்மெண்ட்லயும் அப்புறம் ஜாதி வெறி மதவெறி சங்கங்கள் இருக்கு. எல்லா சல்லிப்பையிலையும் கூப்பிட்டு ஒரு என்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இல்ல அது இப்போ திமுக கூட்டணியில இல்லன்னு சொல்ல வரீங்களா? திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி. அந்த கூட்டணி ஃபுல்லா அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம் தான். இந்த 3 ஆங்கிள்குள்ள மட்டும் தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. நீங்க அந்த கூட்டணி யார வேணாலும் எடுத்துக்கோங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா? ஃபுல்லாமே அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு ஐடியாலஜி ஏத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோசியலிசம், ஒரு ஃபார்வர்டு ஒரு ஐடியாலஜி, ஒரு முற்போக்கு சிந்தனை. முக்கியமா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ்ன்ற இந்த 3 தத்துவம் கருத்தியல் தலைவர்களுக்கு எதிராக ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி சில கட்சிகள்லாம் முக்குளத்தோர் புலிப்படையெல்லாம் வருது, இப்ப தமிழ் புலிகள் கட்சி வருது, ஆதி தமிழர் கட்சி வருது, அப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்ற சில கட்சிகள்லாம் வருதுன்னு நீங்க சொல்லலாம். அவங்களும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவங்களா தான் இருப்பாங்க. அப்படிதான் திமுக என்டர்டெயின் பண்ணோம். திமுக விசிகாவா இருக்கட்டும், அதிமுக, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம் இந்த கருத்தியலுக்குள்ளதான் அவங்க எல்லாருமே இந்த ஆங்கிள், இந்த ஃப்ரேம்குள்ள தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. அதை மீறி ஒருத்தர் கூட ஃபங்க்ஷன் ஆக மாட்டாங்க. அதை எதிர்த்தும் யாரும் ஃபங்க்ஷன் ஆக மாட்டாங்க. அதனாலதான் அந்த கூட்டணி நம்ம ஆதரிக்கிறோம். இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி ஏன் ஆதரிக்கிறோம்னா, தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியம், பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், கால் மார்க்ஸ், இந்த ஆங்கிள்குள்ள மட்டும் தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. இவனுங்க அதுக்கு நேர் எதிரானவனுங்க. இவனுங்க 3% கும்பலுக்கு இப்ப வேலை பார்க்கக்கூடிய சூத்திர பசங்க. இது மோடியில இருந்து நீங்க அமித்ஷால இருந்து யார வேணாலும் எடுத்துக்கோங்க. சசிகலாவும் அந்த ரேஞ்ச் தான். அந்த கும்பலுடைய இன்னொரு டீம், அவ்வளவுதான். இவனுங்க எல்லாருமே பிரிஞ்சிருப்பானுங்க. ஆனா சூத்திரனுங்கன்றத ப்ரூவ் பண்ணிடுவாங்க ஒன்னா சேர்ந்து. இது இயக்கக்கூடியது பார்ப்பனியமும் பார்ப்பன கருத்தியலும், மயிலாப்பூர் துக்ல குருமூர்த்தியும், மோகன் பகவத்தும், நாக்பூர் RSSம், சிம்போன் பிராமின்ஸும், அப்புறம் ஆல் த அதர் பிராமின் அசோசியேஷன்ஸும் சேர்ந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நான் உறுதியா சொல்றேன், தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல் அவர்களை அடித்து ஓட ஓட விரட்டி கபலீகரம் பண்ணி நாசமாக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. படுதோல்வி அடைவாங்க என்டி, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் கலை யதார்த்தம். விஜயும் ஒரு கைக்கூலி. இப்ப எல்லா காலத்திலுமே தமிழ் சமூகத்துல ஒரு கைக்கூலி இருப்பான். எட்டப்பன், புரோக்கர் மாமா இருப்பான், கீழ்த்தரமான வேலைகள் பார்க்கக்கூடியவன், கூட்டி கொடுக்குறவன், காட்டி கொடுக்குறவன், எல்லா கம்யூனிட்டிலுமே இருப்பான், எல்லா ஜாதியிலுமே இருப்பான், தமிழ்நாட்டுல எப்பவுமே இருப்பான். அப்ப அந்த மாதிரி ஆள் தான் இந்த விஜய், சைமன் செபஸ்டியன் சீமானு இவையெல்லாம் பலாயிரம் கோடியை வாங்கிட்டு இந்த வேலையை பாக்குறாங்க. பாஜக RSS கைக்குள்ளேயே வேலை பாக்குறாங்க, பார்ப்பன கும்பல் கைக்குள்ளேயே வேலை பாக்குறாங்க. அதான் விஜய் அதான் சொல்றேன்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, RSS பாஜக காரன் மோடி, அமித்ஷா, மத்திய இந்திய ஒன்றிய அரசை பத்தி சீமானோ விஜயோ பேச மாட்டாங்க. ஆனா 2 பேரோட அந்த இதை பாருங்களேன்.
அங்க போனா விஜயலட்சுமி. அப்படியே ஒத்து போகுது பாருங்க. நீங்க பாஜக கைக்குலிங்க ஃபுல்லா பாஜக ஃபுல்லாமே இதுல ஒத்து போவாங்க இந்த விஷயத்துல. இப்ப இந்த சங்கீதா ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. சொல்றது புரியுது உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு. அப்புறம் இந்த பாஜகக்குள்ள ஃபுல்லா ஹனி ட்ராப் பண்ணுவான். பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி நிறைய ஒரு அக்கிரமங்கள் நடக்கும். அது இதெல்லாம் அப்படி நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. அவனுங்களுக்கு அவனுங்களா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அவனுங்க கைக்கூலி பி டீமா இருந்தாலும் அந்த விஷயத்துல அவனுக்கு அப்படிதான் இருப்பானுங்க. அது அந்த ஐடியாலஜி அப்படிதான். நீங்க அந்த கைக்கூலிங்களா இருந்தாலே நீங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பானுங்க. அதுதான் இப்ப நமக்கு வரலாற்று பூர்வமா நமக்கு அப்படியே டீடைல்டா ஃபேக்டா நமக்கு எவிடன்சஸா ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. சங்கீதா மேடம் எக்ஸ்போஸ் பண்ணலன்னா இவனுங்க எல்லாம் விஜய் இந்த பெண்கள்லாம் அப்படியே அண்ணா நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே இல்ல இப்போ அப்படிதானே சொல்றாங்க. அது இங்க பாருங்க மேடம், நான் என்ன சொல்றேன்னா அவங்கள நான் பெண்களாவே பாக்குறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமும் நான் விஜய் அவங்கள பெண்களா நான் பாக்குறது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா நான் எல்லாமே பார்த்தா இருக்கேன். கமெண்ட்ஸ்ல எப்படி பேசுறானுங்க, எப்படி நம்ம ஏதாவது போஸ்ட் போட்டா எப்படி பாயிரானுங்க, Facebook, Twitter, WhatsApp, Instagram, LinkedIn எப்படி பாயிரான்னு பார்த்தா இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க நான் பெண்களா பாக்குறது கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல எக்ஸ்போஸ் பண்ணது உண்மை 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 உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எவனாலே அதை கொஸ்டின் பண்ண முடியாது. வித் ப்ரூஃப் வித் எவிடன்ஸோட எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. விஜய் வசமா மாட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இவனுங்க விர்ச்சுவல் வாரியர் தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகள் சங்கீதா மேடம் மேல பாயணும். அவங்க வெகுண்டு எழுந்து அந்த நடிகை பேரை வெளியிடணும். எனக்கு அதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷார்ட் நடக்க போகுது. தமிழ்நாடு அரசு காவல்துறை இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி அடிச்சு ஓட இழுத்துட்டு போய் ஜெயில அடைக்கணும். இப்ப இது நடக்கணும் எனக்கு. இப்ப அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் இவனுங்க அட்டாக் இன்னும் கூட்டுவானுங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர் பைத்தியக்காரங்க இருக்கானுங்களா தாவேகால. இன்னும் அந்த ஆதவர்ஜுன் அனில் குஞ்சு இருக்கான்ல, ஆதவர்ஜுன் அனில் குஞ்சு ஒரு தலைமை குஞ்சு ஆதவர்ஜுனா கண்டிப்பா ஃபண்டிங் பண்ணுவான். அவன் லாட்டரி பணம் பல கோடியை கொள்ளையடிச்சான். வடகிழக்கு ஏழைகளை நலிந்த மக்கள் பழங்குடியின மக்களை சுரண்டி அவங்க மாமனார் கொள்ளையடிச்சாரு. அது இவன் அப்போ 1000 கோடி 2000 கோடி போட்டு வந்துட்டான். இப்ப அவன் ஃபண்டிங் பண்றான். இந்த விர்ச்சுவல் வாரியர் ஃபுல்லா ஐடியா கிரியேட் பண்ணி ஃபண்டிங் பண்றது அந்த ஆதவர்ஜுனா பொறுக்கி. இப்ப பாருங்க நீங்க அவங்க ஃபுல்லா போட்டு சங்கீதா போலன்னு புழக்க போறாங்க ஆன்லைன்ல சோசியல் மீடியா. இதுதான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு. இப்ப சங்கீதா மேடம் இதுக்கெல்லாம் தெரியும். அவங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜசன் சஞ்சய் எல்லாம் பார்ப்பான். அவனே பயங்கர கடுப்புல இருப்பான். சங்கீதா மேடம் பொண்ணு விஜய் பொண்ணும் பயங்கர ஷார்ப். அந்த பொண்ணு டான்சர், நல்ல டேலண்டான பொண்ணு. அதுவும் எல்லாத்தையும் பார்த்தா இருக்குது. சங்கீதா மேடம் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அவங்க எல்லாமே பார்த்தா இருக்கிறாங்க. பொங்கி எழுந்து நடிகை பேருன்னு சொல்ல போறாங்க. அதான் நடக்க போகுது. இன்னும் கேவலப்பட போறாங்க. விஜய் பாருங்க, நீங்க எலெக்ஷன் முன்னாடி என்ன நடக்குது மட்டும் பாருங்க. அப்புறம் போய் கமிஷனர் ஆபீஸ்ல மீட் பண்ணி சிஎம் மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க போறாங்க. மொத்தமா தாவேகாவை அடிச்சு நொறுக்க போறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்ப விர்ச்சுவல் வாரியர் நீ ஆடுற ஓவரா உன்னுடைய முடிவு காலம் அழிவு காலம் நெருங்கிட்டு இருக்கு. சங்கீதா மேடம் மூலியமாவே நடக்க போகுது. தைரியமான ஆளா இருந்தா விர்ச்சுவல் வாரியர் நான் சவால் வர்றேன். இன்னும் நீங்க சங்கீதா மேடத்தை மேல நீங்க அட்டாக்க தாக்குங்கடா. நீங்க இன்னும் கீரப் பண்ணுங்கடா, இன்னும் அதிகப்படுத்துங்கடா. நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா. நீங்க உங்க தலைவனுக்கு சவால்றா. இல்ல உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உங்களுக்கு தூண்டி. ஆமா மேடம் பண்ணுங்க தைரியமா. நீங்க பெரிய புடிங்கியாச்சுல. நீங்க பெரிய அப்பாட்டக்கர் தானே விர்ச்சுவல் வாரியர். பண்ணு இன்னும் சங்கீதா மேடம் நீ அட்டாக் பண்ண. நீ என்ன நடக்க மட்டும் நீ பாரு. இல்ல அட்டாக் பண்றதே ஃபேக் ஐடிஸ் தான். அது தாவேகா ஃபேக் ஐடியா இருந்தாலும் அது ஆதவர்ஜுனா பணம் கொடுத்திருப்பான். விர்ச்சுவல் வாரியரோட ஒரு டீம் தான். ஓப்பனா பண்ற ஆம்பளையா இருந்தா தைரியமா நீ பண்ற. நீ அட்டாக் பண்ற சங்கீதா மேடத்தை. நீ சங்கீதா மேடம் ஜசன் சஞ்சய் விஜய் 3 பேருமே அட்டாக் பண்ணுடா. நீங்க என்ன நடக்குது மட்டும் நீ அட்டாக் பண்ணு. நீ ஒரு வாரம் டைம் உனக்கு பண்ணு. நீ அடுத்த வாரம் எல்லாரும் ஜெயில இருக்கீங்களா மட்டும் பாருங்க. நானே சங்கீதா மேடத்தை நான் தூண்டி விடுவேன். அவங்களுக்காக போய் வழக்கு போடுவேன். கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். முதலமைச்சரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஜசன் சஞ்சய் நான் கூட்டு போவேன். இங்கதான் இருக்கான் தம்பி அசோக் பில்லர்ல. தம்பி இதுக்கு மேல நீ பொறுமையா இருக்கக்கூடாதுப்பா, பெரிய அநீதி நடந்திருக்கு, வா நம்ம கமிஷனர் போய் பார்ப்போம், சிஎம் போய் பார்ப்போம் கூட்டு போயிருவேன். நான் நடக்காதான் பண்ணி பாரு. நீ ஒரு வாரம் அட்டாக் இன்னும் வேகப்படுத்திட்டோம். சங்கீதா மேடத்துக்கு ஆதரவா நான் இறங்குவேன் மேடம். இறங்கி பெரிய கலப்பணி நான் செய்வேன் விர்ச்சுவல் வாரியருக்கு எதிராக. ஏன்னா ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி மிகவும் ஆபாசமா பேச நம்ம ஏத்துக்க முடியாது. அவங்க நம்ம ஒரு அக்கா மாதிரி, நமக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. அவங்க எந்த பெண்ணையுமே எல்லாருமே தாய் தங்கச்சி அக்கா மாதிரி தான் நமக்கு. அப்பா நம்மளுடைய மனைவி நம்மளுடைய காதலி ஒரு பெண் தான். அப்ப இந்த மாதிரி ஆபாசமா உடலை சித்தரிச்சு பேசுறது, ரொம்ப கொச்சையா பேசுறது, ரொம்ப கேவலமான வார்த்தைகள் நான் வாயில சொல்ல முடியாது. நீங்க தைரியமா இருந்தா கூட்டுங்க. நீங்க அந்த விமர்சனங்கள் இன்னும் பெருக்குங்க ஆன்லைன்ல. விளைவுகள் படுமோசமா இருக்கும் உங்களுக்கு. நான் இப்பயே வான் பண்றேன். பண்ணட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தான். இப்ப உங்களே அட்டாக் பண்றாங்க, எல்லாரும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் பயந்தும் கிடையாது. உண்மை பக்கம் தான் நம்ம நிற்போம். சங்கீதா மேடம் சொல்லியது அனைத்துமே உண்மை. அவங்க ப்ரூஃபோட கொடுத்திருக்காங்க. இந்த நடிகை பேர் தான் சொல்லல, அது நம்ம யாரும் தெரியும் நமக்கு, நம்ம ஓபனா பேச விரும்பல. அவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பெண்டிங்கே இல்ல. நடிகை பேர் தான் டிக்ளேர் பண்ணல, அதுவும் பண்ணிடுவாங்க. இன்னும் அட்டாக்க கூட்டினா என்ன ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணிடுவாங்க. விஜய் ஜெயிலுக்கு போவது உறுதி. இந்த வழக்குல ஜெயிலுக்கு போறது உறுதி. அடல்ட்ரி ஒரு அஃபென்ஸ்.
இப்ப அடல்ட்ரி வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல லீகலைஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா சங்கீதா மேடம் மேட்டர்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. கண்டிப்பா விஜய் கம்பி பண்ணணும். ஜீவனாம்சம் அவங்க கேக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க, அலிமினி கேக்குறாங்க, குர்ரா வாழ்க்கையை நாசமாக்கிருக்கே. 2021 இருந்து 5 வருஷம் எவ்வளவு மென்டல் டார்ச்சர் யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவியை 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. உண்மையிலே மேடம் ஜசன் சஞ்சய்லாம் நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு மேடம். ஜசன் சஞ்சய் மகள்லாம் பாக்குறப்ப வருத்தமா இருக்கு. அந்த பையன்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு பேக்கப் இல்ல. அவனுக்கு அவனே செல்ஃபா வந்து ஒரு இடத்துல இருந்து கேமரா வச்சுட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, எனக்கு அந்த பையன் நினைக்கிறப்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அவன் சுயமா உழைக்கிறான். நம்ம இப்படியா அந்த சினிமால ஜெயிச்சிட மாட்டோமா, கடினமா உழைக்க வந்துட மாட்டோமா மேல, நம்ம டிரெக்டரா மாறணும். அந்த பொண்ணும் அவ்வளவு டேலண்ட், அந்த பொண்ணு லண்டன்ல இருக்குது. ரொம்ப வேதனையா இருக்கு அந்த குடும்பத்தை நினைச்சா எனக்கு. இப்ப அப்புறம் இன்னொன்னு, எஸ்.ஏ. சந்திரசேகரையும் அவங்க அம்மா இருக்கிறாங்கல்ல, 2 பேரையும் கொண்டு போய் ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்துல கோயம்புத்தூர்ல விட்டுருக்காரு விஜய். அனாதாசிரமம் மாதிரி கொண்டு போய் இங்க விட்டுருக்காரு. அனாதாசிரமம் தான். ஜக்கி வாசுதேவ் இதே சுடுகாடு தான் அது. கிட்டத்தட்ட அங்க கொண்டு போய் விட்டா உள்ளே தகன மயம்லாம் இருக்கு. சாப்பாடை போட்டு இருக்க வரைக்கும் பார்ப்பாங்க, தூக்கி அவையிலே எரிச்சிருவாங்க. நடந்திருக்கு மேடம். ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்தை கொண்டு போய் தான் அப்பா அம்மா விட்டுருக்காரு விஜய். தாவேக தக்குரி அணில் குஞ்சுகள் தமிழக மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பெத்த தாய்க்கு உண்மையா இல்ல, பெத்த தகப்பனுக்கு உண்மையா இல்ல, மனைவிக்கு உண்மையா இல்ல, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்ல. உங்களுக்கு மட்டும் எப்படா உண்மையா இருப்பான் சொல்லுங்கடா? எப்படா உங்களுக்கு உண்மையா இருப்பான்? அஜித் எப்படி இருக்காரா? மனைவிக்கு உண்மையா இருக்காரு, பிள்ளைக்கு உண்மையா இருக்காரு, ரசிகனுக்கு உண்மையா இருக்காரு, சமூகத்துக்கு உண்மையா இருக்காரு. நயன்தாரா அப்படி இருக்காங்களா? 2 மகன் நீங்க பெற்றிருக்காங்க. டெஸ்ட் டியூப் பேபியோ இல்ல நேச்சுரலோ, டெஸ்ட் டியூப் பேபி தானே வச்சுக்குவோம். அந்த டெஸ்ட் டியூப் பேபி கூட உண்மையா இருக்காங்க நயன்தாரா. விக்னேஷ்வனுக்கு உண்மையா இருக்கிறாங்க, ரசிகனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. த்ரிஷா வந்து அவங்க நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஜாலியா ஊர் சுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ரசிகனை மிஸ்யூஸ் பண்ணல. வேற யாரை மிஸ்யூஸ் பண்ணாங்க எனக்கு தெரியாது. ரசிகனை மிஸ்யூஸ் பண்ணல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து ரசிகனை மிஸ்யூஸ் பண்ணல மேடம். அவங்க பிரைவேட் லைஃப்ல எப்படியோ வந்துட்டு போட்டோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ரசிகனை மிஸ்யூஸ் பண்ணல, பப்ளிக்கை மிஸ்யூஸ் பண்ணல. த்ரிஷா கூட பரவாயில்லடா. இப்படி நான் அப்படியே கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ரஜினி, கமல், அப்புறம் வந்து நீங்க அப்படியே இந்தியா முழுக்க இருக்க சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், அப்புறம் வந்து எல்லா டாப் ஸ்டார்ஸ், அமிதாப் பச்சன்ல இருந்து இப்ப வந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, எல்லாருமே அவங்க ரசிகனையோ மக்களையோ யாரையுமே அவங்க மிஸ்யூஸ் பண்ணல. யார்ட்டையுமே அவங்க ஃபேக்கா கிடையாது. ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி சுரேஷ், எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க. கரெக்டா அவங்க ப்ரொஃபஷன், கரியர், பிசினஸ், சினிமா நல்லா சம்பாதிக்கிறாங்க, லைஃப் என்ஜாய் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க. இந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அசின் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாருமே நீங்க பாருங்க, இவங்க எல்லாருமே. சிவகார்த்திகேயன் மேரேஜ் பண்ணிருக்காரு. சில பேர் மேரேஜ் பண்ணாம இருக்கிறாங்க, அது அவங்க தனிப்பட்டது, நம்ம தள்ள முடியாது. இப்ப சாய் தன்சிகா, விஷால் மேரேஜ் பண்றாங்க. எல்லாருமே அவங்களோட பார்ட்னருக்கு உண்மையா இருக்காங்க. இதுதான் நமக்கு ஒரு பாடம். அவங்க சினிமால கவர்ச்சியா இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க அதை பாடுறா, அதை பாரு எப்படி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க மேடம். நீங்க கீர்த்தி சுரேஷ் வந்து 13 வருஷம் லவ் பண்ணிருக்காங்க ஆண்டனின்ற அவரை. ஆண்டனி தட்டில் அவர் பிசினஸ் மேன், அவர் கொச்சின்ல 13 வருஷம் லவ் பண்ணி நம்ம கரெக்டா இருப்பானா டெஸ்ட் பண்ணிருக்காங்க பயங்கரமா. அவர் வந்து இவங்களோட சினிமாக்கும் இவங்களோட எல்லா விஷயத்துக்கும் அவர் கோஆபரேட் பண்ணி அவருக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அப்புறம் தான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 2 பேரும் உண்மையா இருக்கிறாங்க. பேஷன் பெயின் சார்லாம் நடிச்சிருக்காங்க 2 பேரும். அப்ப யோசிச்சு பாருங்க. பிசினஸ், கெரியர், ப்ரொஃபஷன், ஃபேமிலி, லைஃப், லவ், தன்னுடைய எல்லாத்தையும் இந்த நடிகர்கள் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி உண்மையா இருக்கிறாங்க. தன்னுடைய பார்ட்னருக்கு உண்மையா இருக்கிறாங்க. நீ பார்ட்னர் உண்மையா எப்படா நீ தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருப்ப? இதுக்கு மேல நான் கேவலமா மாணவரையா கேட்க முடியாது மேடம். நான் கேட்கறது வார்த்தைகள் வந்து இதுக்கு மேல கேட்க முடியாது. இந்தியாவில எந்த ஸ்டாருமே உன்னைய மாதிரி கிடையாது. அப்படி உன்னைய மாதிரி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நீ சொல்றா, நீ சூர்யா சொல்றா, ஜோதிகா சொல்றா, எப்படிதான் இருக்காங்க? கார்த்தி எப்படிதான் இருக்காரு மனைவியோட? சொல்லுங்க நீங்க. அப்படின்னா நான் கம்பேர் பண்ணுவேன், வழி இல்ல. நான் ஓப்பனா ஒரு மேட்டர் வந்துருச்சு வெளியே. இப்ப நான் இதுக்கு மேல இப்படி பேசாம இருக்க முடியாது. நான் சொல்ல காமிக்கணும், இந்த மக்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கடா, பிசினஸ் வேறடா, திரைப்படம் வேறடா, சினிமா வேறடா, லைஃப் வேறடா, லவ் வேறடா, மேரேஜ் வேறடா, பிரைவேட் லைஃப் வேறடா, பப்ளிக் லைஃப் வேறடா. நான் உண்மையை தெளிவுபடுத்துறேன். நீங்க பார்த்து கத்துக்கோங்க. நீங்க ஐஸ்வர்யா எப்படி இருக்கிறாங்க? உலக அழகிடாடே, நீ அப்பாட்ட கறி. தமிழ்நாடு தாண்டவன யாருன்னு தெரியாது அவனுக்கும். விஜய், ஐஸ்வர்யா உலக அழகி. அவருக்கும் அபிஷேக் பச்சனுமே பல பிரச்சனை வந்துச்சு. ஆனா விட்டு போயிட்டு ஓடி போயிட்டாங்களா? சொல்லுங்க நீங்க. அவங்க சினிமாவுக்கு வர முன்னாடி எத்தனை பேர் லவ் பண்ணாங்க, பிரேக்கப்லாம் ஆச்சு. ஐஸ்வர்யா உங்களுக்கு தெரியும். இப்ப இது இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்களா? யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லுங்க மேடம், இருக்காங்களா? எந்த நடிகனா இப்ப ஒண்ணு இல்ல, விஜய் தேவரை கொண்டா ராஷ்மிகா மேரேஜ் பண்ணிட்டாங்க. எந்த நடிகனாவது இப்ப சமீப காலங்கள்ல இப்படி ஓப்பனா இல்லீகல் அஃபேர்ல மாட்டிருக்கானா? சொல்லுங்க நீங்க. யாராவது ஒருத்தன் அடல்ட்ரி மனைவி போய் கோர்ட்ல கேஸ போட்டு ஓப்பன் எக்ஸ்போஸ் ஆகி இப்படி நின்றுக்கானா, கேவலப்பட்டு அவமானப்பட்டு பப்ளிக்ல நின்றுக்கானா? ஒருத்தர் சொல்லுங்க இந்த இந்திய வரலாற்றுல சொல்லுங்க. கடந்த 20 வருஷம் சொல்லுங்க. 2000 இருந்து எடுங்க, நீங்க 21ஆம் நூற்றாண்டுல இருந்து எடுங்க. எவனா ஒருத்தர் வந்திருக்கான அந்த மாதிரி? யாரோ ஒருத்தர் நீங்க ப்ரூஃப் கொடுங்க எனக்கு. எந்த நடிகனாவது இந்தியால, நடிகை நடிகர் 2 பேருமே வந்திருக்காங்களா? வரல இல்ல. இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு உங்களுக்கு? தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகளை
விஜய் ரசிகனுங்க. இது இப்படித்தானே நான் கம்பேர் பண்ணி தானே நான் பேச முடியும். நான் என்ன சொல்றேன், இவன் பேசுவானுங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி பல பேர் இல்லீகலா இருந்தாங்க, சுத்துனாங்க, பிரைவேட்லா இருந்தாங்க. டே அப்படி இருந்தாங்க, இப்ப எப்படா இருக்கிறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்? யார சொல்ற நீங்க புரிஞ்சுக்கோங்க. படத்துல கவர்ச்சியா நடிச்சாங்க, பாட்டுல இப்படி நடிச்சாங்க அப்படி நடிச்சாங்க பேசுவாங்க. டே அது சினிமா ப்ரொஃபஷன் தான், எப்படி இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க? தன்னோட கணவனுக்கு தன் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறாங்க, யாரும் விட்டு கொடுக்கல. அப்ப இவ்வளவு ஓப்பனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இந்த 2000க்கு அப்புறம் நியூ இயர் பிறந்துச்சுல, 2000 99 அடுத்து 2000 பிறந்தது பாருங்க. அந்த இயர்ல இருந்து 2026 வருஷத்துல இவ்வளவு ஓப்பனா அடல்ட்ரின்னு மாட்டின ஒரே நடிகை இந்தியாலே வந்து உலகத்திலே விஜய் தான்டா. இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையிலே இல்லடா எனக்கு. இதை தயவு செய்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க. திரை வேற, தரை வேற, அரசியல் வேற, தனிப்பட்ட வாழ்க்கை வேற, சினிமா வேற. இது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு தக்கூரி பின்னாடி, ஒரு சேடிஸ்ட் பின்னாடி, ஒரு சைக்கோ பின்னாடி, ஒரு மோசமான மனிதன், ஒரு கேவலமான குணாதிசயங்கள் கேரக்டர் கொண்ட மனிதன் பின்னாடி தயவு செய்து போய் வாழ்க்கை இழந்துடாதீங்க. சினிமா ரசிகன் அப்படின்னு சுத்தி உன் வாழ்க்கை இழந்துடாதீங்க. நான் நல்லதுக்காக சொல்றேன். நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உண்மையில தான் நான் பேசியிருக்கேன், நான் பொய் பேசல. நம்ம சங்கீதா மேடத்துடைய ஃபுல் அந்த கோர்ட்ல ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். நான் வந்து இல்லாத பொல்லாத விஜய் மேல நான் அவதூறு பரப்பல. இருக்கிற நடந்த விஷயங்களை ஃபேக்டா தான் ஓப்பனா எவிடன்ஸோட நான் பேசியிருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு நான் என்ன சொல்றேன், இறுதியா நான் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து திருந்துங்க, நல்ல மனிதனா வாழுங்க, மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, எல்லாரும் மேலே அன்பு காமிங்க, ரசிகன் மேல அன்பு காமிங்க, அவங்களை எதிர்த்து யாராவது பேசினா கூட அன்பு காமிங்க, அவங்க கருத்தை கேளுங்க. அவன் சொல்ல உண்மை இருக்க. நான் விஜயும் திருத்ததான் முயற்சி பண்றேன். அவரும் நல்லா இருக்கணும், அவரு சினிமா நடிக்கணும், அரசியல் நல்லா இருக்கணும், விஜய் ரசிகர்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்ல அரசியல் பண்ணணும், ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். அது தயவுசெய்து திருந்துங்க. கெட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டாம், உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வச்சுக்கோங்க. தவறான பேட் ஹேபிட்ஸ்க்கு எல்லா மனிதனுக்குமே உணர்ச்சிகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அதை சரியான முறையில வடிகால் பண்ணிக்கோங்க, அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க, அதை பூர்த்தி பண்ணிக்கோங்க. இல்லீகலா எதுவும் பண்ணாதீங்க, சமூகத்துக்கு ஒரு ராங்கான எக்ஸாம்பிளா நீங்க மாறாதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை தான். நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து ராங்கா எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க, தவறான குணங்களா இருக்கலாம், ஒரு என்ன சொல்ற அதீத தவறான ஒரு பழக்க வழக்கங்கள்ல பேட் ஹேபிட்ஸ் இது மூலியமா போய் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃபே நாசமாயிரும். தயவுசெய்து வந்து கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல வாங்கிடலாம், நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், லாங் டிராவல் பண்ணணும். தயவுசெய்து நான் சொல்றேன், விஜய் திருந்துங்க. தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகள் விஜய் ரசிகர்கள் திருந்துங்க. தயவுசெய்து படத்தை பாருங்க, தியேட்டர்ல போய். தரையில அரசியல்ல, பொது வாழ்க்கையில, பிரைவேட் லைஃப்ல ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்த்துட்டு நீங்க ரசிகனாவும் தலைவனாவும் ஏத்துக்கோங்க. சும்மா வந்து படத்துல வந்து வர்றதை வச்சு நீங்க ஏத்துக்காதீங்க. அதனால வந்து நான் என்ன ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு, இந்த சம்பவம் சங்கீதா மேடத்துடைய இந்த வழக்கு மூலியமா நான் ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வந்து ஒரு கோபம் வருது. ஒரு பக்கம் அவரை நான் வந்து திட்டுறேன், அவர் நான் வந்து நல்லதா அவருக்கு நான் சொல்றேன், திருந்துங்க தயவு செய்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு உண்மையா இருங்க, அரசியலும் உண்மையா இருங்க, குடும்பத்திட்ட முதல் உண்மையா இருங்க. அப்புறம் பார்ப்போம், அரசியல் மக்கள்லாம் அப்புறம் பார்ப்போம், ரசிகலாம் அப்புறம் பார்ப்போம். குடும்பத்திட்ட முதல் உண்மையா இருங்க, அவங்களுக்கு அன்பு காமிங்க. அதான் நான் சொல்ல வரேன். அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து வந்து அரசியலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருங்க. இவ்வளவு என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல சொல்றது வார்த்தைகள் இல்ல. இந்த வழக்கு, அந்த அஃபிடவிட் அவங்க போட்டிருக்க அந்த பெட்டிஷன் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு, மனதளவுலயும் எல்லா லெவலையும் என்னை பாதிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் இருப்பாருன்னு நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கும் போது சொல்லியிருந்தீங்க, தாவேகா தலைவர் விஜய் வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியனா பார்க்காதீங்க, ஹிந்துவா பார்க்காதீங்க, இஸ்லாமியரா பார்க்காதீங்க, கடைசியில் ஒரு மனுஷனாவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களோட மனைவி சங்கீதா வந்து அவங்க ஒரு சைக்கோ, நீங்க சைக்கோவா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமீபத்துலதான் நம்ம அந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்திருப்போம். விவாகரத்து வேண்டி சங்கீதா நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து ஒரு சேடிஸ்ட் சைக்கோன்றது எனக்கு தெரியும், எனக்கு புதுசு கிடையாது. ஆனா வந்து அவங்க மனைவி வாயிலிருந்தே தெரிஞ்சுக்கிறது வந்து, நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து ஆச்சா பூச்சான்னு கத்திருப்பானுங்க. இந்த அனில் குஞ்சு, இந்த தாவேகா தக்கூரிங்க எல்லாம் வந்து இந்த கேஸ்ட்ரோ பார், நம்ம எப்படி எதுக்கு எடுத்தாலும் விஜய் தான் டார்கெட் பண்றான், இவன் இதுக்கு எடுத்தாலும் நம்ம தலைவனை தான் பேசுறான், நம்ம கட்சியையும் நம்மளை குறி வச்சுதான் தாக்குறான்னு சொல்லி இவங்க பேசியிருப்பானுங்க. எனக்கு இது எப்பயோ தெரியும். நான் தான் உன்ட்ட சொன்னேன், அந்தரங்கங்கள் நான் பேச விரும்பல, நான் கடந்து போறேன் நான் 2 நேர்காணல் 3 நேர்காணலுமே சொன்னேன். அந்த அந்தரங்கத்தை இப்போ ஓப்பனா அவங்க மனைவியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எனக்கு அது எனக்கு வேலை மிச்சமாயிருச்சு. இப்ப இந்த கண்டென்ட்டை வச்சுதான் நான் பேசணும். நான் ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் பண்ணி பேசினா பல விளைவுகளை நான் ஃபேஸ் பண்ணணும். அது வழக்க இதனால நான் ஃபேஸ் பண்ண தயார். அனில் குஞ்சுக்கோ, தாவேகா தக்கூரிகளுக்கோ, விஜய்க்கோ பயந்தவன் நான் கிடையாது. தூக்கி போட்டு மிச்சு பண்ணுவேன் எல்லாரையும். எனக்கு என்னன்னா, இப்ப சங்கீதா மேடம் ஓபன் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த விஷயத்துல சங்கீதா மேடத்தை நான் ஆதரிக்கிறேன், அவங்களுக்காக துணை நிற்பேன். அவங்க விருப்பப்பட்ட அவங்க வழக்கறிஞனா கூட நான் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆவேன். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா விஜய் வந்து ஒரு சேடிஸ்ட், ஒரு சைக்கோ, ஒரு மிகப்பெரிய ஒரு பைத்தியக்காரன் அப்படின்றது இப்ப அதுவும் நிரூபணம் ஆயிடுச்சு.
இதுவரைக்கும் நம்ம தற்கூரி, ட்ரக், ஆல்கஹால் அதுவும் இருக்குது. நான் நக்கீரன் கோபால் அவர்கள் நேர்காணல் வச்சு பார்க்கும்போது நல்லக்கண்ணையாவோட அஞ்சலி செலுத்தும் போது நாங்களும் தான் போயிருந்தோம். நாங்க சரக்கு போட்டு, கஞ்சா போட்டு, சிகரெட் அடிச்சுட்டு அப்படி போறது கிடையாது. இல்ல அப்போ விஜய் எப்படி வந்தாரு? அப்படிதான் நக்கீரன் கோபால் சொல்றாரு. ஏன்னா வந்து விஜய் போகும்போது நாங்க இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் போயிருக்காரு. விஜய் போறப்ப நான் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, சரக்கு கிரக்கெல்லாம் போட்டு வந்திருந்தா அடிச்சு துரத்திருப்பேன் வெளியே. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழ் சமூகத்துடைய மாபெரும் தலைவர் அவரு, ஒரு என்ன சகாப்தம். அவருடைய மறைவுக்கு வந்து ஒருத்தர் சரக்கு போட்டு வந்த அந்த இடம் முழுக்க ஒரு துர்நாற்றம் வீசுச்சுன்னு நக்கீரன் கோபால் பதிவு பண்ணியிருக்காருப்பா, நான் சொல்லல. இல்ல இப்போ அவர் வந்து நல்லக்கண்ணையோட மரணத்துக்கு வந்ததே ஒரு அரசியல் ரீதியாக தான் வந்திருக்காரு. அரசியல் அரசியல் வரலையோ, சரக்கு போட்டு வரக்கூடாது, கஞ்சா போட்டு வரக்கூடாது, ட்ரக் இன்டாக்சிகேட்டட் அந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்திருக்காரு நக்கீரன் கோபால் சொல்றாரு. அதான் நான் சொல்றேன், அந்த இடத்துல ஸ்பாட்ல நான் இருந்தேன்னா அடிச்சு துரத்திருப்பேன். நான் இல்லாம போனது நல்லதா போச்சு இப்ப விஜய்க்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா தவறுகளுமே பண்ணக்கூடிய நபர் மேடம். நான் அதான் சொல்றேன் இல்ல, எல்லா தவறுகளுமே பண்ணக்கூடிய நபர் நான் சொல்லிட்டேன். இப்போ ஓப்பனாவே நான் பேசுறேன் இல்ல, இப்ப இந்த சங்கீதா மேடம் ஓபன் பண்ணதுனால நமக்கு இன்னும் வசதியா இருக்கு நம்ம பேசுறதுக்கு. ஆமா சேடிஸ்ட் தான், ஆமா சைக்கோ தான். விஜய் வந்து ஒரு சேடிஸ்ட், விஜய் வந்து ஒரு சைக்கோபாத், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் ஒளிவுமறைவே இல்லை, ஓப்பனாவே நம்ம பேசுவோம். நான் என்ன கேட்கறேன்னா, அந்த சங்கீதான்ற ஒரு பெண், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இலங்கை தமிழ் பெண். அவங்க அப்பா சொர்ணலிங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் லண்டன்ல. அவங்களுக்கு பல கோடி சொத்து இருக்கு, பல கோடி பணம் இருக்கு. விஜய்கிட்ட ஜீவனாம்சம் வாங்கி, அலுமினி வாங்கி, செட்டில்மெண்ட் வாங்கி அவங்க பொழைக்க போறது கிடையாது. திமுக அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி அவங்க ஒன்றும் வேலை பார்க்க போறது கிடையாது. திமுக ஒன்றும் அவங்களை பேக்கப் பண்ணல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ, முதலமைச்சரோட குடும்பமோ யாரும் சங்கீதாவை பேக்கப் பண்ணல. அவங்ககிட்ட ஏற்கனவே பல கோடிகள் இருக்கு. இன்னைக்கு கூட அவங்க சவுத் வெஸ்ட் லண்டன்ல தான் இருக்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு அவங்க கூட தான் இருக்கு. ஜசன் சஞ்சய் இருக்கிறான் இங்கதான் அசோக் பில்லர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட் எடுத்து அந்த பையன் தனியா தங்கி இருந்து அவனா சுய உழைப்புல நீங்க முயற்சி பண்ணி சினிமால சாதிக்கணும்னு வெறியோட அந்த பையன் வந்து கடின உழைப்பு பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஜசன் சஞ்சய் பாருங்க, நீங்க அந்த மனைவி சங்கீதா மேடத்தை பாருங்க, மகளை பாருங்க, அனாதையா விடப்பட்டிருக்காங்க. இந்த நபர் ஜசன் சஞ்சயோட படங்களுக்கோ அவருடைய முயற்சிகளுக்கு ஒரு ட்விட் கூட போட மாட்டாரு வாழ்த்து சொல்லி. அப்படிப்பட்ட சாடிஸ்ட் சைக்கோ. இல்ல அவரை வந்து ஃபாலோ கூட பண்ணல அப்படிங்கறதையும் இல்ல. அதான் மேடம் நான் அதான் சொல்றேன் இல்ல, பாவம் ஜசன் சஞ்சயும் சங்கீதா மேடமும் அவங்க மகள் இருக்கிறாங்க பாருங்க, விஜயோட மகள் வந்து ரொம்ப ரொம்ப பாவம். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்ல. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பினான்சியலா வந்து தேர் சவுண்ட் தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழிலதிபரோட மகள், லண்டன்ல பல கோடி சொத்து இருக்கு அவங்களுக்கு. அதான் நான் சொல்ல வரேன், என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, சங்கீதா மேடம் வந்து விஜய்கிட்ட இருந்து ஜீவனாம்சம், அலுமினி, மெயின்டெனன்ஸ், செட்டில்மெண்ட் வாங்கி அவங்க பிழைக்க போறது இல்ல. அவங்க உண்மையா நீதி வேண்டி வந்திருக்காங்க. இவன்ட்ட இருந்து தயவு செய்து என்னை பிரிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சைக்கோவோட சாடிஸ்டோட நான் வாழ முடியாது, என்னை பிரிச்சு விட்டுருங்க, நான் நிம்மதியா போய் வாழ்ந்துக்கிறேன் தனிமரமா இருந்து கூட தான் அவங்க ஸ்டாண்ட். இல்ல அவங்க ஸ்டாண்ட் கரெக்ட் தான். அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து 2021 தெரிய வந்ததா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத்தனை நாள் விட்டுட்டு இந்த 5 வருஷம் கழிச்சு தேர்தல் நெருங்கும் போது ஏன் இப்போ வந்து சொல்ல சங்கீதா மேடத்துக்கு இதுக்காக தான் நான் வாழ்த்துக்க சொல்ல விரும்புறேன். நேர்ல எல்லாம் பார்த்தா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன். அவங்களை கட்டி அணைத்து நான் குதிச்சு நான் கொண்டாடுவேன். ஏன் இப்படி சொல்றேன்னு கேளுங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப நன்றி சங்கீதா மேடத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா நீங்க கரெக்டான டைம்ல எக்ஸ்போஸ் பண்ணீங்க. நீங்க உண்மையிலே வந்து நீங்க தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கீங்க சங்கீதா மேடம். பல இளைஞர்கள், பல மாணவர்கள், தமிழ் சமூகத்தை நீங்க பாதுகாத்திருக்காங்க சங்கீதா மேடம். ஒரு பெண் தெய்வம் தான் அவங்க. தெய்வத்து மேலே நம்பிக்கை கிடையாது எனக்கு. அவங்களோட தெய்வம் நான் ஏன் பாக்குறேன்னா, எப்படி சொல்றதுன்னா, ஒரு மிகப்பெரிய அயோக்கியனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா எலெக்ஷன் முன்னாடி இவனை தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கடா, இவனை தயவு செய்து இவன் சிஎம் ஆக போறதில்ல, ஓட்டு போட போறதில்ல, இருந்தாலும் போட்டுறாதீங்க, ஒரு 10% ஓட்டு கூட கொடுத்துறாதீங்க, 5% கூட கொடுத்துறாதீங்க, இவனை ஒழிச்சு கட்டுங்க அரசியல்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட தேர்தல் வந்து அந்த வாக்கு வந்து பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல கேவலப்படுறது வேற ஏதாவது இருக்குதா? நார் அடிச்சு துரத்தி ஓட விரட்டிருக்காங்க சங்கீதா மேடம். தொங்க விட்டாங்க கிழிச்சு. இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன் மேடம். சீரியஸா மேடம், இதை விட ஒரு கேவலம் ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையில கிடையாது மேடம். இது கரெக்டான டைம்ல பண்ணிட்டாங்க. அதை ஆப் அடிச்சாலும் ஆப்பு, சரியான நேரத்துல ஆப் அடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா கூட இந்த எஃபெக்ட் இருந்திருக்காது. இப்ப நமக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா கண்டென்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு பிரச்சாரம் நானே நிறைய கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன். என்னடா அது பழைய கண்டென்ட்டே திரும்ப பேசிட்டு இருக்கோம், புதுசா ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு தேடுறப்ப கரெக்டா சங்கீதா மேடம் உள்ள வந்து இறங்கிட்டாங்க. இல்ல இப்ப அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டு வந்து ஒரு கண்டென்ட்டா மாத்துறதாக இருக்கட்டும், அதை பொதுவெளியில பேசுறதாக இருக்கட்டும், இது உங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது இல்ல. பொதுவெளின்னா அப்ப நீ பெண் விடுதலை பத்தி பேசாத, பெண் உரிமையை பத்தி பேசாத, பெண் பாதுகாப்பை பத்தி பேசாத, பெண்கள் வன்முறை பத்தி நீ பேசாத. சொல்ல புரியுது உங்களுக்கு? பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. பிரைவேட்ல பிரைவேட்டா வச்சுக்க. ஏன் கசி விடுற? நீ கசிய விட்டா நான் பேசுவேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நீ பிரைவேட்டா த்ரிஷாவோட இருந்த, நீ பிரைவேட்டா யார் வேணாலும் இருந்துக்கோ. இல்ல த்ரிஷாவோட இருந்தாங்க அப்படின்னு சங்கீதா மென்ஷன் பண்ணவே இல்லையே மேடம். அப்படி இல்ல மேடம், அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாருங்க மேடம். போட்டோஸ் போடுறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க,
இது நான் சொல்லப்பா த்ரிஷா உடனே ஊரே சொல்லிட்டு இருக்கதை நான் சொல்றேன் இந்த கண்டென்ட்ல. எனக்கு வந்து நான் த்ரிஷா ரசிகன், நயன்தாரா ரசிகன் நானு. அவங்க 2 பேருமே நான் வந்து ரசிகன் நானு. ஒரு ரசிகனா இருக்கக்கூடிய நான் வந்து அவங்கள கொச்சப்படுத்தி பேச மாட்டேன். அவங்க 2 பேருமே எனக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ். அவங்கள படங்கள்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன். என்னுடைய தலைவிகளை இப்படி பேசுறாங்க அப்படி சொல்ல வரேன். தமிழ் சமூகமே பேசுது, இளைஞர்கள், மாணவர்கள், எந்த பக்கம் போனாலும் என்னன்னு உங்க 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 தலைவி த்ரிஷா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னைய பார்த்து கேக்குறாங்க. அதான் நாங்க பதிவு பண்றேன். நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க பாட்டு நான் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது போட்டு பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் அவங்க எனக்கு எதிராக ஏதாவது நோட்டீஸ் அனுப்ப போறாங்க, லீகல் நோட்டீஸ் ஏதாவது. நீங்க சொல்ல முன்னாடி நயனா நாகேந்திரனே இல்ல அதான் மேடம், நான் எல்லாரும் சொல்றதை நான் இடத்த பதிவு பண்றேன். நீ பிரைவேட் லைஃப்னா பிரைவேட்டா பண்ணி தொலை. எல்லா மனுஷனுக்கும் பிரைவேட் லைஃப் இருக்கு, அதை நம்ம பப்ளிக்ல கொண்டு வர மாட்டோம். நான் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. யாரோட பிரைவேட்டை எடுத்து பேசக்கூடிய நபர் நான் கிடையாது. ஆனா என்ன இதுக்கு உன் பிரைவேட் இப்ப வெளியே வந்துச்சு, அதுவும் ஏன் உன் மனைவி மூலியமா என்ன இதுக்கு வந்துச்சு நான் கேக்குறேன். திட்டமிடப்பட்ட சதி, இது பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சி இருக்குமா? மேடம், திட்டமிடப்பட்ட சதியெல்லாம் கிடையாது. இது பிரைவேட் லைஃப்ல கேவலமான அந்த தண்டகரமான தத்திரியம், கீழ்த்தரமானது இது. ஏன்னா இது வந்து என்னென்னமோ பண்ணி ஆடி ஆட்டம் போட்டிருக்கோம், இளவு இழுத்துருக்கோம் எல்லா பக்கமும், புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு இது வெளியே வந்துருச்சு, அம்பலப்பட்டுருச்சு. அதுவும் மனைவி மூலியமாவே அம்பலப்பட்டுருச்சு. இங்க பாருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சங்கீதா மேடம் தயவுசெய்து இந்த வெர்ச்சுவல் வாரியர் அடிச்சு ஓட விரட்டுவாங்க தமிழ்நாட்டை விட்டு. ஒழித்து கட்டப்படுவீங்க தமிழ்நாட்டுல. அவ்வளவு கேவலமா, அவ்வளவு மோசமான தகாத வார்த்தைகள், மிக மோசமான வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள். ஒரு பெண்ணை வந்து அவங்க அவுட்ரேஜிங் உமன் மாடஸ்டி, ஒரு பெண் தன்மையை சீர்குலைக்கக்கூடிய விதமா ரொம்ப அருவருப்பா பேசலாம் சங்கீதா மேடம். தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். அரெஸ்ட் பண்ணி அடிச்சு ஓட தூக்கி உள்ள வைக்கணும், இவங்களை ஜெயில வைக்கணும், உங்களை அரெஸ்ட் பண்ணணும் தயவு செய்து. ஏன்னா யோசிச்சு பாருங்க மேடம், சங்கீதா மேடம் உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கடா. ஆமா, நடந்தா சொல்றாங்க. அவங்க சங்கீதா மேடம் சொன்னாலும் ஒண்ணு கூட பொய் கிடையாது. உண்மை உண்மை உண்மை. அவங்களுக்கு ஆதரவா ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த மகளிருமே நிக்கணும். என்டையர் தமிழ் சொசைட்டி நிக்கணும், சங்கீதாக்கு ஆதரவா நிக்கணும். நான் என்னோட கோரிக்கை நான் வைக்கிறேன், தமிழ் மக்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இவங்க அவ்வளவு வன்மமா கேவலமா மேடம் ஒரு பெண்ணை எப்படி எப்படிலாம் பேசக்கூடாது, அவ்வளவு கெட்ட வார்த்தை போடுறான் மேடம் சங்கீதா மேடத்துக்கு எதிரா. என்ன பேச்சு இது? இதை கண்டிக்க துப்பு இருக்கா விஜய்க்கு? வாடா இப்ப வாடா நீ முதல்ல பிக்சர் வாடா நீ முதல்ல. இப்ப அவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னா அவர் அதை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற அதான் சொல்றேன். என்ன இதுக்கு நீ ஆதரிச்சிருக்க, என்ன மைத்துக்கு நீ ஆதரிக்கிற? அப்படிதான் நான் பேசுவேன். எதுக்கு ஆதரிக்கிற நீ? ஏன்னா ஒரு பிரச்சாரத்துல பெண்கள், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் கல்வி, பெண் வேலை வாய்ப்பு, பெண் முன்னேற்றம் பேசுறவன்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேசுறல. இப்ப வா, நீ வெளியே வா வீட்டை விட்டு. டேய் வேட்டை நாயே, பனையூர் வேட்டை நாய், வீட்டை விட்டு வெளியே வா. ஏன் வரமாட்ட? போய் உள்ள உட்காந்துக்கிட்டான், பம்மிட்டான், பதுங்கிட்டான் போய் வீட்டுக்குள்ள. யோசிச்சு பாருங்க மேடம், இது என்ன மேடம் இது? யோசிச்சு பாருங்க. ஏண்டா அவ்வளவு கேவலமாடா பேசுவீங்க? உங்க அண்ணி தானா அவங்க? ஏடா போன வாரம் வரைக்கும் அண்ணி நீங்க இப்ப பண்ணின்றீங்க. நான் சொன்னது ரொம்ப கம்மியான வார்த்தை, ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள். செக்ஸுவலா பல விதங்கள்ல அப்படி வர்ணிச்சு பேசுறான், போட்டோ மார்க் பண்ணி போடுறான், என்னென்னமோ பண்றானுங்க. இப்ப உங்களே தாக்குறானுங்க ஆன்லைன்ல, நான் அதை பார்த்துதான் இருக்கிறேன். இல்ல, இது விஜய்க்கு எதிராக யார் பேசினாலுமே அவங்க நடத்தக்கூடிய அந்த வன்முறையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதுல இப்போ சங்கீதாவும் ஒரு பார்ட் அப்படின்னு தானே. இல்ல மேடம், அதான் நான் சொல்றேன்ல, விஜய் வந்து என்ன புடிங்கிட்டு இருக்கேன் நான் கேக்குறேன். ஏன் கண்டிக்க மாட்டாங்கல்ல? உன் மனைவிதான் ஏன் பேசிட்டு இருக்காங்க? உன் கூட வந்து வாழ்ந்த 22 வருஷம் வாழ்ந்தவங்கயா, கண்டியா தயவு செய்து வந்து வெளியே ஏன் வரமாட்ட? ஏன் உன் வீட்லயே கை வச்சிட்டாங்க அவங்க. உன் வெர்ச்சுவல் வாரியில அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி, வேலையே பயிரை மேஞ்ச மாதிரி உன் வீட்லயே கை வச்சிட்டான். இப்ப பேச வக்கில்லையா உனக்கு? ஆம்பளையா நீ? நான் கேக்குறேன், நீ ஆம்பளை? அதுக்கு மேல கேட்க முடியாது உன்ன நான் வார்த்தைகள். நீ ஆம்பளையா இருந்தா கண்டினியூ இல்ல, நான் சொல்றேன். ஏன் கண்டிக்க மாட்டேன்? உன் மனைவியை திட்டுறாங்க அவங்க. இதெல்லாம் வந்து மேடம் ரொம்ப மோசமான ஒரு எடுத்துக்காட்டு மேடம் சமூகத்துக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீ பிரைவேட் லைஃப் யாரோடய நான் கொச்சப்படுத்தி பேச மாட்டேன், எல்லாரோட பிரைவேட் லைஃபே நான் மதிப்பேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இப்ப பிரைவேட்டா வெளியே வந்துருச்சு. அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாருங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, அப்பப்ப போட்டோ போடுறாங்க. அப்ப யாரோட இன்ஸ்டாகிராம்ல போனா போட்டோ இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. யாரோட ஒரு வெளிநாட்டுக்கு அதிகமா போனாருன்னு போட்டோஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து திட்டுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி விஜயே வந்து வன்முறையை தானே கையில எடுத்திருக்காரு. அவங்க வந்து பினான்சியலா லாக் பண்றது, ஹோம் அரெஸ்ட் பண்றது, இதெல்லாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேடம் அதான் மேடம் நான் சொல்றேன். ஏன் பினான்சியல் லாக் பண்ணீங்க? ஏன் வீட்டுக்குள்ள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் உங்க பிரைவசியை தடை பண்ணீங்க? ஏன் உங்களோட ஃப்ரீடம் தடை பண்ணீங்க? லிபர்ட்டியை தடை பண்ணீங்க? சுதந்திரத்தை ஏன் தடை பண்ணீங்க? பொருளாதாரத்தை ஏன் தடை பண்ணீங்க? அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க அணுகுமுறை, அவங்க வெளியே போறது வர்றது, வீட்டுக்குள்ள ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் நான் ஒரு மனித உரிமை ஆர்வலர் நான் கேட்கிறேன், ஏன் அந்த பாவத்தை நீ பண்ண? ஏன் இதெல்லாம் பண்ண? ஏன்னா நீ சாடிஸ்ட், நீ சைக்கோ. இப்ப நான் இவ்வளவு கோவப்பட்டு ஏன் கத்துறேன்னா, விஜய பார்த்தாலும் ஏன் கடுப்பு வெறுப்பு கோவம் வருதுன்னா, அரசியலையும் நீ துரோகி, குடும்பத்திலேயும் நீ துரோகி,
எதுலையுமே உன்னை நம்ப முடியாது, யாருக்குமே நீ உண்மையா இருக்க மாட்ட. நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் தன்னோட மனைவிக்காவது உண்மையா இருப்பான். உலகத்துக்கே அயோக்கியனா இருப்பான். சில பேர்லாம் பயங்கர கேவலமானவனா, ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியனா வந்து இருப்பான், ஒரு நாசகாரனா இருப்பான். உலகத்தை எவனை பார்த்தாலும் சீட் பண்ணுவான், ஃப்ராட் பண்ணுவான், எல்லா குடும்பத்தையும் கெடுப்பான், எல்லா பெண்களையும் வெளியே கெடுப்பான். ஆனா தன் மனைவி கிட்டயாவது ஒருத்தன் உண்மையா இருப்பான், தன் மகன் கிட்டயாவது உண்மையா இருப்பான். ஏன்னா தன்னோட ரத்தம், தன்னோட உடலுறவு வைத்து தன்னோட பிள்ளை பெத்துக்கிட்டவங்க, தன்னோட காமத்தில் ஈடுபட்டவங்க, கல்யாணத்து பண்ணிக்கிட்டவங்க, தன்னோட வந்து காதல் பண்ணவங்கன்னு அந்த ஒரு ஜீவன்கிட்டயாவது ஒருத்தன் உண்மையா இருப்பான். இவன் இந்த விஜய் வந்து அவங்ககிட்டே உண்மையா இல்ல, ஒரு மனைவி கிட்டே உண்மையா இல்லாதவன்ட்ட ரசிகன் எப்படி உண்மையா இருப்பான், மக்கள்கிட்ட எப்படி உண்மையா இருப்பான், தன்னை நம்பி ஒரு தொண்டன் எப்படி உண்மையா இருப்பான், 40 பேர் செத்து போனாங்க கரூர்ல, அவங்க குடும்பத்துக்கு எப்படி உண்மையா இருப்பான், அந்த 40 உயிர்களுக்கு எப்படி உண்மையா இருப்பான். நீ இப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு மனிதனுடைய ஒரு மானுடவியலா யோசித்து பாருங்க, ஒரு அறிவு சார்ந்து திங்க் பண்ணி பாருங்க, ஒரு நேச்சுரலா திங்க் பண்ணி பாருங்களேன். உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃப்ராடு, ஃபேக், பொய், பித்தலாட்டம், பணம், பதவி, அதிகாரம், அதுக்காக இந்த ஆள் என்ன வேணாலும் செய்வான் மேடம். இதுதான் தெரியுது இதுல இருந்து. இல்ல, இந்த பணம், பதவி, அதிகாரம் நீங்க சொல்றது, இந்த அரசியல் கட்சி அப்படிங்கறதே த்ரிஷாவுக்காக தான் விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்க்க முடியுது. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, சினிமாக்காரர்கள் நான் சினிமா ஒரு கூத்தாடியாவும் ஒரு திரை கவர்ச்சி திரை விஷயங்களாவும் தான் நான் பார்ப்பேன். நான் அவர்களை தலைவர்களாவோ முதலமைச்சராவோ நான் பார்க்க மாட்டேன், பார்க்க நான் விரும்ப மாட்டேன். அப்படியே வந்தாலும் ஏதாவது உள்குத்து அதுக்குள்ள இருக்கும், ஊமக்குத்து உள்குத்து இருக்கும் அதுக்குள்ள. அவங்க ஏதாவது ஒரு ஊழ வேலையை பார்ப்பாங்க. எம்ஜிஆர் அதான் பண்ணாரு, இந்திரா காந்தி காங்கிரஸ் கைப்பாவே இருந்தாரு, திமுக உடைக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அவர் யூஸ் பண்ணாங்க. ஏதாவது நடந்தா அதான் அரசியல், எம்ஜிஆர் அரசியல். அதுல ஒன்றும் பெரிய பெருமைப்படுறதுல ஒன்றும் கிடையாது. நான் வந்து சினிமாக்காரன் உள்ள வர்றான்னாலே வேற அஜெண்டாவோட தான் வர்றான். ஜெயலலிதாவும் அப்படிதான் வந்தாங்க, அவங்க காலப்போக்கில் அப்படி மாறிக்கிட்டாங்க, டியூன் பண்ணிக்கிட்டாங்க தன்னை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்லுவீங்க, அப்புறம் வந்து என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. த்ரிஷா வந்து ஒரு பழைய நேர்காணல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து என்னோட ட்ரீம் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சிரிக்கிறாங்க. சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. அதுல ஒரு காலேஜ் போற ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ண பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு பார்க்ல ஏதோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அதுல இந்த மாதிரி சிரிக்கிறாங்க சொல்லிட்டு, நான் தமிழ்நாடு சிஎம் ஆகணும்னு சொல்லி கேட்க சிரிக்கிறாங்க. அது என்ன அளவுக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க யோசிச்சு சொன்னாங்க, ஒரு ஃபோர்சியபிளா திங்க் பண்ணி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து த்ரிஷாவை நீங்க விட்டுருங்க. நான் த்ரிஷாவை பத்தி நான் வந்து இதுல பேச விரும்பல, உங்க தலைவி என்ன தலைவியை பத்தி நான் பேச விரும்பல. அவங்க வந்து அதுவும் எப்படி சொல்றேன்னா, நான் திரைத்துறையில அவங்கள நான் வந்து ரசிப்பேன். புரியுது உங்களுக்கு? அரசியல் இந்த மாதிரி தேவையில்லாத அந்த ஊழ வேலை பாக்குறது, இந்த மாதிரியான இது உண்மையிலேயே அவங்கதான் அப்படின்றதெல்லாம் நிரூபணமாச்சுன்னா அவங்களே நான் கடுமையா எதிர்த்து விமர்சனம் பண்ணுவேன், அவங்களை எதிர்த்து நான் அரசியல் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? திரைத்துறை வேற, அரசியல் வேற, திரை வேற, தரை வேற. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அந்த இதுல அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம லைவா நம்ம வந்து என்ன சொல்றேன்னா வந்து இப்போதைக்கு அகப்பட்டு கொண்டவன் வந்து விஜய் தான். புரியுதா உங்களுக்கு? எப்படி சொல்றதுன்னா வந்து இப்ப விஜய் தான் நம்ம கையில மாட்டிக்கிட்டாரு, கையும் களவுமா. இப்ப சங்கீதா அவர்களுடைய நீதி போராட்டத்தால இன்னைக்கு விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம விஜய் தான் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கணும். இன்னும் நடிகை பேரை அவங்க அபிஷியலா வெளியிடல. இவங்க சொல்றது தமிழ் மக்கள் சொல்றது நான் சொல்றேன். விஜய் சைட்ல இருந்து அழுத்தம் வர ஆரம்பிச்சதுன்னா நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் வரும். நான் தான் சொல்றேன், வெர்ச்சுவல் வரையில அந்த கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கானே. நான் இப்பவே சொல்றேன், சங்கீதா மேடம் தயவுசெய்து பேர் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நானும் தூக்கி போட்டு மிதிக்கிறது யாருன்னு தெரியல எனக்கு. எங்க தலைவி நான் சந்தேகப்பட விரும்பல, இருந்தாலும் பேர் தெரிஞ்சா நானே என் தலைவியா தான் தூக்கி போட்டு தான் மிதிப்பேன். தலைவியெல்லாம் அப்புறம் தான், படத்துல மட்டும்தான், தரையில கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மேடம், விஜய் வந்து இல்லீகல் கான்டாக்ட், அடல்ட்ரி, சைக்கோ, சாடிஸ்ட், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணா, எக்கனாமிக்ல என்ன பேன் பண்ணா, பிளாக் பண்ணா, பொருளாதாரத்தை முடக்கினா, வீட்டுக்குள்ள முடக்கினா, விஜய் மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ். இது சாதாரண அலிகேஷன் கிடையாது, இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப ரவி மோகனும் அவங்க மனைவி பிரிஞ்சாங்கன்னா அது வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு ஏதோ கிளாஷ், கேஆஸ், கன்ஃபியூஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு கிளாஷ் நடந்துட்டு இருக்கு, ஃபைட் ஆகுது, போறாங்க. இப்ப ரவி மோகன் வந்து இந்த பாடகியோட இருக்கிறாரு, இப்ப போயிட்டு இருக்காரு. அது வந்து டிஸ்கனெக்ட்றது வேற, அது எல்லா ஆண்கள் பெண்களுக்குள்ளுமே நடக்கும். சில பேர் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பா இருப்பான், சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்பா மாறுவான், அப்புறம் இல்லீகல் கான்டாக்ட்ல போவான். இது திரைத்துறையிலையும் சரி, அன்றாட வாழ்க்கையிலுமே நடந்துதான் இருக்குது. ஏன்னா மனிதனுடைய உடல் தன்மை, அப்புறம் வந்து அவனுடைய சிந்தனைகள், அலைபாய்தெல்லாம் வந்து ஆண்கள் பெண்களுக்கு இருக்கும். இன்றைக்கு இவனை பிடிக்கும், நாளைக்கு பிடிக்காம போகும், கவர்ச்சி இருக்கும், கவர்ச்சி இல்லாம போகும், இதெல்லாம் ஜென்ரல். ஆனா வந்து ஒரு மனைவி ஒரு இல்லற வாழ்க்கையில வாழும் போது இல்லீகல் கான்டாக்ட்ல போறது, ஒரு திருமணத்துக்கு கடந்த ஒரு உறவு வச்சுக்கிறது, அந்த உறவை அந்த மனைவி கையங்காலமா புடிச்சு கண்டிச்சதுக்கு அப்புறமா நான் அதை விடுறேன்னு சொல்லிட்டு அதை திரும்ப கன்டினியூ பண்றது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா மேடம், இப்ப எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சன்னி லியோன் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பான் ஸ்டார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பான் ஸ்டாரா நான் எல்லா படத்துலயும் பான் படத்தை நடிப்பேன்டா. நம்ம ரியலிஸ்டிக்கா நம்ம பேசுவோம், நம்ம வந்து சும்மா விஜய் பத்தி பேசுறது மட்டும் இல்லாம அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா டேனியல் வெப்பர் தெரிஞ்சுக்கிட்டே போய் கல்யாணம் பண்றான்.
டேனியல் வெப்பர் ஒரு பான் ஸ்டார் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். அப்ப டேனியல் வெப்பர் என்ன பண்றா, இது ப்ரொஃபஷன், நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், அதுல நம்ம உடலை கவர்ச்சி காமிச்சு நம்ம பான் படம் நடிச்சு சம்பாதிக்கிறோம், அது வேற. புரியுதா உங்களுக்கு? நீ வந்து உத்தமனா உன்னை ப்ரொஜெக்ட் பண்ண, என்ன சொல்றேன், நீ உத்தமனா ப்ரொஜெக்ட் பண்ணாத, நீயா இருந்தா நான் சொல்றேன் உன்னை, நீயாவே இருந்துட்டேன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப சிம்புக்கு பல தனிப்பட்ட ஒரு கிசுகிசுக்கெல்லாம் இருக்குது, எல்லா நடிகர்களுக்குமே இருக்குது. நம்ம நோட்டபிளா சொல்றேன் சிலரோட பேர். அவங்க இப்ப விஷால் இருக்கிறாரு, அனிருத் இருக்கிறாரு, தனுஷ் இருக்கிறாரு, எல்லாருக்குமே ஒரு கிசுகிசுப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. அது மனிதன் வாழ்க்கையில அந்த இளமை காலங்களை கடந்து வரும்போது எல்லா மனுஷனுக்குமே இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். பட் நீ அந்த உத்தம மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற பத்தியா, அங்கதான் நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். நீ வந்து பெண் விடுதலைக்கு இவன் பெரிய பெண் புரட்சியாளர் மாதிரி, இவன் பெரிய இந்த சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, மாவோ, இந்த ஹோச்சி மீன், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் விஜய் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் மனைவி தூக்கி போட்டு மிதிப்பாங்க பாருங்க. டேய் என்னடா அது இல்லீகலா அப்படி பண்ணிருக்க, அப்ப நமக்கு தெரிய வரப்பதான் இவன் மேல நம்ம கோவம் வருது. சொல்ல புரியுது உங்களுக்கு? இப்ப சன்னி லியோன் மேல எங்களுக்கு கோவம் வராது, அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க, டே நான் பான் ஸ்டாரா, நீ பான் படத்துல நீ பார்க்க முடியும். டேனியல் வெப்பரும் பாத்தீங்கன்னா கணவனும் ஏத்துக்கிறான், நான் ஒரு பான் பிலிம் நடிக்கிறேன், நீ ஒரு பான் பிலிம் நடி, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா லைஃப் என்ஜாய் பண்றோம், அப்படிதான் அவங்கள இருக்கிறாங்க. நீ என்ன பண்றான்னா தன்னை பெரிய பெரிய மனிதர்கள் மாணிக்க மாதிரியும், பெரிய தங்க மகன் மாதிரியும், பெரிய பெண்களுக்கே வேணா பாதுகாவலை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை நம்பிட்டு இருக்கும் போது பின்னாடி போய் இல்லீகலா ஒரு கான்டாக்ட்ல வேலையை பார்த்திருக்கேன். அதுதான் நான் பண்ணாத நான் சொல்ல வரேன். நீ இயல்பா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது, உலகம் உன்னை கண்டுக்காம போயிடும். நீ ஓவரா அந்த ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு பெண்களுக்கு இவர் தான் பாதுகாவலர் மாதிரி பண்ணிட்டு நீ பண்ண பாருந்த மாதிரி ஒரு வேலையை, அங்கதான் உன்னை சங்கிலே மிதிக்கணும்னு தோணுது நமக்கு. இதுல ஒண்ணு இருக்கு, அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறமா தான் நீங்க நம்பிருக்கீங்க. இல்ல மேடம், அதான் நான் சொல்றேன் மேடம், நீங்க நடிக்காத, நீ மக்கள்கிட்ட நடிக்காத, மக்களை ஏமாத்தாத. இங்க பெரும்பான்மை ஏழையா இருக்கிறான், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கான், ஜாதியாலையும் மதத்தாலையும் மூட நம்பிக்கையாலையும் நாசமா போன மக்கள் தான் அங்க பெரும்பான்மையா இருக்கான். வீடு இல்ல, வாசல் இல்ல, நல்ல உணவு இல்ல, உடை இல்ல, அடிப்படை ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் கஷ்டப்படுறான் அந்த மக்கள். 80% 90% தமிழ்நாட்டுல இந்தியால அப்படிதான் இருக்கான். அவனை தயவு செய்து ஏமாத்தாத, உன் பொய்யான பிம்பத்தை கொண்டாந்து ஏமாத்தாத, நடிக்காத அவன்கிட்ட. இப்ப உன்னை பார்த்தே உன் ரசிகை எல்லாம் பண்ணுவான், அவனு இல்லீகல் கான்டாக்ட்ல போவான். நீ பண்றதா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், உன்னைய மாதிரியே வந்து உடை அணிகிறதும், உன்னை மாதிரி பைக் ஓட்டுறதும், உன்ன மாதிரியான வேலைகள் பண்றதும், சிகரெட் அடிக்கிறதும், கஜா அடிக்கிறதும், சரக்கு அடிக்கிறதும் பண்றான். உன் படத்தை பார்த்தா பல பேர் தமிழ்நாடு சிகரெட் அடிக்கிறான். சொல்ல போறது உங்களுக்கு, இஸ்லாமிய ஃபுல்லா உன் படத்துல நீ டெரரிஸ்டா காமிச்சிருக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாம்னா, இஸ்லாம் முஸ்லீம் ஒரு பாய்னாலே சாஹிப்னாலே அவன் டெரரிஸ்ட்னு ஒரு மணல்ல வருது பாருங்க. அதுவே விஜய் படங்களை பார்த்தான். அது விஜய் படங்களை பார்த்து மட்டும். ஆமா, விஜய் படங்கள் தான் அதிகமான முஸ்லீம்ல டெரரிஸ்டா காமிச்சிருக்கான். சொல்ல புரியுதா மேடம் உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து ஒரு ஃபேக்கான பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ற. இப்ப நீ பண்றது எல்லாத்தையுமே அவன் ஸ்டைலா தான் எடுத்துட்டு இருக்கான். பாத்தியா தலைவனை ஒய்ஃப் வச்சுட்டு அங்க ஓட்டி இருக்கான் பாரு, நம்மளும் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்றேன், இது இப்படியே போச்சுன்னா விஜய் வந்து இந்த சமூகத்தின் சீரழிவு, சீர்கேடு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சில்ஸ்மிதாவும் இருந்தாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு, அவங்கலாம் விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது சில்ஸ்மிதா முன்னாடி. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு டாக்டரோட அவங்க உறவுல இருந்தாங்க. அடுத்து அவரோட பையனே இவங்களோட உறவுல இருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அடுத்து வேலு பிரபாகரன் இயக்குனர் அவங்க லவ் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில பல ஆண்கள் வந்தாங்க, சில பேர்கள் என்னால சொல்ல முடியாது. உச்சபட்ச பிரபலமா இருந்து அவங்களை அறிமுகப்படுத்த பல பேரே அவங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஆனால் சில்ஸ்மிதா வந்து தன்னை ஒரு கவர்ச்சி நடிகை, என் வாழ்க்கை வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான், நான் யாரையும் நம்ப மாட்டேன், நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், பாதையில வர்ற ஆண்களை நான் பயன்படுத்திக்குவேன். அப்ப அவங்க வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அந்த மக்கள் மதிச்சான் அவங்கள. உண்மை தான் மேல ஒரு ஃபிளாஸ் இருந்தாலும் சரி, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, அதை உண்மையா ப்ரொஜெக்ட் பண்றாங்க பாருங்க. அதுதான் நீ பண்ணுன்னு நான் சொல்ல வரேன். நடிக்காத, அந்த மக்களை ஏமாத்தாத நான் சொல்றேன். இந்த சங்கீதா இந்த விஷயங்கள் தாண்டி இப்போ தாவேகா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையுமே வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்தது. டெல்லிக்கு ஆதவர்ஜுனா போறதா கூட நம்ம ஒரு தகவல் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது முடிவாகிட்டு, கோபண்ணா காங்கிரஸோட மூத்த தலைவருமே தாவேகாவோட நாங்க வந்து கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அளவு வார்த்தை பயன்படுத்துற அளவுக்கு தாவேகா அப்படி அந்த அளவுதான் இருக்குதா? மேடம் நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து 140 ஆண்டு பழமை வாய்ந்த கட்சி காங்கிரஸ். புரியுது உங்களுக்கு? அது வந்து மத்தியில வந்து பல ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது கழுத தெரிஞ்சு கட்டமாகி நாசமா போச்சு. அது இனி வரப்போறது கிடையாது, இனி அது முன்னேற்ற பாதையில வர்றது இல்ல. ஆட்சி அதிகாரத்தை மத்தியில கைப்பற்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் ஒழிக்கிற வேலையில தான் பாஜக அரசு தீவிரமா இறங்கியிருக்காங்க. மோடி, அமித்ஷா அதுக்கு எல்லா சதிகளையும் பண்றானுங்க. இப்ப காங்கிரஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாவேகா விஜய், தாவேகா அனில் குஞ்சுகள், தாவேகா நிர்வாகிகளே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு எலி பொறி இருக்குல்ல, எலிக்கு அந்த ட்ராப் வைப்பாங்கல்ல, டப்புனு போய் எலி சாப்பிட்டு டப்புனு வாயை அடிச்சு செத்து போயிடும். அந்த எலிதான் காங்கிரஸ். தப்பிச்சிட்டாங்க. ஆமா, தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா பல பேர் இந்த எலிப்பொருளை மாட்டி வாயெல்லாம் தெரிச்சு சாகணும், அந்த மாதிரிதான் பல எலிகள் யோசிக்குது காங்கிரஸ்ல. இந்த மாணிக்கம் தக்கூர், ஜோதிமணி, இந்த கும்பல்லாம்.
அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அது ஒரு ட்ராப்டா, எலி பொறிடா, நமக்கு தானே வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. பட் நான் என்ன சொல்றேன்னா அது தற்கொலை முடிவுன்றதெல்லாம் இல்ல, படுகொலை முடிவு தான் நான் சொல்லுவேன். தற்கொலைனா இவங்களே கொலை பண்ணிக்கிறது, படுகொலைனா ட்ராப் வச்சு போட்டு தள்ளுறது. அத தாவேகா காங்கிரஸ் ரெண்டுமே உருப்படாது. ரெண்டு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். அங்கவை சங்கவை மாதிரிதான். அது என்னதான் அந்த பொண்ணுங்க அந்த படத்துல பாத்துருப்பீங்க, மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பானுங்க, அந்த சாலமன் பாப்பையா அந்த சிவாஜி அந்த மூவில. அங்கவை சங்கவைன்னு என்னதான் பேர் அழகா இருந்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. அந்த மாதிரிதான் அந்த சீன்ஸ் இருக்கும். அவன் இவனுங்க என்னதான் இவனுங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலும் சேராட்டினாலும் இவங்களை யாரும் அங்கீகரிக்க போறது கிடையாது, யாரும் ஏத்துக்க போறதும் கிடையாது, இவங்களை சேர்த்துக்க போறதும் கிடையாது. இவங்களால 1% ஓட் பேங்க் கூட யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. திமுக வச்சுக்கிறதும் துரத்தி விடுறதும் திமுக முடியும். என்ன கேட்டா துரத்தி விட்டுருங்க நான் சொல்றேன். காங்கிரஸ் வச்சுக்காதீங்க, துரத்தி விட்டுருங்க. அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். அதனால எந்த ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. 15% வாக்குகள் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. எல்லாமே திமுக ஓட் பேங்க், திமுக வாக்கு வங்கி தான், திமுக உழைப்பு, திமுக கலப்பணி தான் காங்கிரஸ்க்கு பெனிஃபிட். காங்கிரஸ் ஓவரா அழிச்சாட்டியம் பண்ணா என்ன, அடிச்சு துரத்தி வருது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுகல காங்கிரஸ் இப்போ பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இருக்கு. இப்ப திமுகல இத்தனை கூட்டணிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. தேமுதிக அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் செய்யறது, எஸ்டிபிஐ செய்யறது, இப்ப காங்கிரஸ் அவங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்படி இத்தனை கூட்டணிகளை சேர்த்து வச்சுதான் தாவேகாவை எதிர்க்கணுமா? இல்ல மேடம், அப்படி இல்ல. இப்போ தாவேகாவை யாரு போட்டியிலே கன்சிடர் பண்ணலையே, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதானே சொல்றாங்க. திமுக போட்டியிலே தாவேகா கிடையாது மேடம், போட்டியிலே தாவேகா கிடையாது. தாவேகா ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. தாவேகா எப்படி வச்சிருக்கோம்னா, வார்டன்னாலே அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல் காமெடியில, வார்டன்ற பேரை கேட்டாலே நாங்க அடிப்போம். அந்த ரேஞ்சில தான் தாவேகா, பாஜக, ஆர்எஸ்எஸ், அதிமுக தமிழ்நாடு மக்கள் வச்சிருக்கானுங்க. நீங்க வார்டன்னாலே அடிச்சிருவாங்க. நீங்க வார்டன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தர வேண்டாம், பேர் வார்டன் நீங்க சொன்னாலே அடி விழுந்துரும். அந்த ரேஞ்சில தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயில் வார்டனா ஹாஸ்டல் வார்டனா எதுவும் அதெல்லாம் இல்ல, பேர் வார்டனா அடிப்போம். அது எந்த வார்டனா வேணாலும் இருந்துக்கோங்க நீ. அந்த ரேஞ்சில தான் எல்லாரும் நம்ம வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மேடம், இவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு எவ்வளவு சீப்பா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா இவனுங்க எல்லாருமே அரசியல் ப்ராஸ்டியூட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்ப திமுக பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி ஆட்கள் அது கண்டறிஞ்சிரும். எவன் உள்ளடி வேலை பாக்குறான், எவன் உள்குத்து வேலை பாக்குறான், எவன் மாமா வேலை பாக்குறான், எவன் புரோக்கர் வேலை பார்க்கறான், எவன் ப்ராஸ்டியூட் சென்டர் நடத்துறான்றதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அதை போய் அப்ரோச் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி லேர்னிங்லாம் பண்ண மாட்டாங்க. முன்னறிந்து அவங்க அதை கழிச்சு கட்டிடுவாங்க, அதை முடிச்சு கட்டிடுவாங்க. அது திமுக பொறுத்தவரை அவங்களுக்கு இவங்க எல்லாம் ஒரு ஆளாவே ஃபேக்டராவே பாக்குறது கிடையாது. ஆமா, தாவேகா ஒரு ஆளே ரேஸ்லயே கிடையாது. நீங்க ரேஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, F1 ரேஸ் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 5 பேர் தான் ரேஸ்ல இருக்காங்க. இல்லாத ஒருத்தர் நீங்க இப்ப பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவன் லிஸ்ட்லயே கிடையாது, முதல்ல ரேஸ் லிஸ்ட்ல இல்ல. அப்போ யாரு கூட தான் ரேஸ் நடந்துட்டு இருக்கு? திமுக வெர்சஸ் அதிமுக தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதிமுகவை இப்ப கபலீகரம் பண்ணி கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பாஜக, மத்திய ஒன்றிய அரசு, சனாதனம் வெர்சஸ் சமூக நீதி, பார்ப்பனியம் வெர்சஸ் தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல், இப்படிதான் யுத்தம் போயிட்டு இருக்குது. அத சனாதனம் ஜெயிக்குதா, சமூக நீதி ஜெயிக்குதா, பார்ப்பனியம் ஜெயிக்குதா, பாப்பான 3% கும்பல் பாப்பானுங்க ஜெயிக்கிறானுங்களா, தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல் ஜெயிக்குதான்றதான் போர். அது பல நூறு பல்லாயிரம் ஆண்டு போர். இது புத்தர் பண்ணாரு, அம்பேத்கர் பண்ணாரு, பெரியார் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு போராளிகள் பண்ணாங்க அந்த சமூகத்துல. அது இப்ப தந்தை பெரியாருடைய இந்த திராவிட கருத்தியல் இன்னும் உயிர்ப்போட இருந்து அதை பண்ணிட்டு இருக்குது அந்த போர். இப்ப இந்த போர்ல இந்த 2 பேருக்கு தான் போர், இவங்க ஒரு ஆளே கிடையாது. நிறைய தகவல்களையும் பகிர்ந்தீங்க, நன்றி. நன்றி.